ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் கடை ஏறி போய் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வீட்லேயே சட்டுன்னு சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு ஒரு சூப்பரான பாதுஷா ரெசிபி தான் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1½ கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. 1½ கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு 2 ஏலக்காய், உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பக்கம் கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும்னு இல்லை, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்தால் அது போதும். இன்னொரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் சிம்மில் வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி டோவை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேங்க. இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறேன்னா, மைதா 2 கப்பு, 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் கீ, நான் ஹோம்மேட் கீங்க, அதனால் நான் 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான எண்ணெயும் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன், தயிர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு நல்லா சாஃப்டான டோவாக வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. நான் 1/2 மணி நேரம் கழித்து இப்போ நான் உருண்டை பிடிக்கிறேங்க. சின்ன சின்ன சைஸாக உருண்டை பிடிச்சி நடுவில் ஒரு குழி விட்டுக்குங்க. இல்லைன்னா மாவு உப்பி வரதுனால அங்கே வேகாமல் போயிடும். இப்போது ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெயில் எல்லா பாதுஷாவையும் போட்டு பொன்னிறமாக பொரித்து எடுத்துகிட்டு சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பாதுஷா ரெடிங்க. இது நீங்கள் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமானதுங்க, உங்களுக்கு கீ உங்கள் உடம்புக்கு சேராது, ஒத்துக்காதுன்னா நீங்கள் ஆயில் இல்லை பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு நெய் ஆட் பண்ணுறதுனால கோல்ட் ஆகும். அதனால தான் நான் இந்த ஆப்ஷன் சொல்கிறேங்க. இப்போ எல்லாமே நான் பட்டன் மாதிரி மினி பாதுஷாவும் நீங்கள் மேக் பண்ணலாம், இல்லை பெரிய சைஸ் பாதுஷாவும் நீங்கள் மேக் பண்ணலாம். எல்லாமே நான் பொரித்து எடுத்துகிட்டு எல்லாம் சூப்பராக சர்வ் பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்தது வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றதுனால வேலை கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருந்துச்சிங்க. இதெல்லாம் செஞ்சு சமைச்சு முடிச்சுட்டு ஸ்வீட் ரெசிபிலாம் வச்சுட்டு நான் குழந்தைங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். திரும்பவும் வரும்போது நான்வெஜ் ரெசிபி செய்யலான்ட்டு வரும்போது நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நான் குழம்பு வச்சா நல்லாவே இருக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். கமன்னு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு மிக்ஸி பவுலில் இஞ்சி, பூண்டு, தேங்காய், ஒரு கைப்பிடி தேங்காய், கல்பாசி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு பேன் வச்சு அதில் 2 பெரிய வெங்காயங்க, அந்த 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்த உடனே 2 தக்காளி அரைச்சி ஊற்றிக்குங்க. ஒரு 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு மசாலா, கரம் மசாலா, மல்லி, மிளகா, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா கமன்னு டேஸ்ட்டான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.